Keep my good times rolling. குளுக்கு ஷாம்பாகினி எனக்கு ஒண்டா சிவிக் போதாது கூட்டுங்க லாம்போகினி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில பல முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. OB50 பண்டில்ஸு, அது மட்டும் இல்லாமல் அது கூடயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு எவோ கன் ஸ்கின் வருது, அதை பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோல் லேண்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு அனிமே கிடையாது, மூவியை பற்றி பேசியிருப்பேன். மொதல் 2 மெயில் பண்டில் பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன். இப்போ வந்து நான் ஃபீமேல் பண்டில் வந்து சில பல அப்டேட்டாக கிடச்சிருக்கு, அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேமுக்குள்ள வந்து ட்ரபிள் ஈவெண்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு பெண்டிங்கான ஒரு கன் ஸ்கின் தான் இந்த ஒரு டபுள் ஷாட்டு. இந்த டபுள் ஷாட் எப்போ வருது, என்றைக்கு வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீபாவளி ஈவெண்ட் அப்போ அக்டோபர் 10ஆம் தேதி வருதுங்க. இது வந்து 100% கன்ஃபார்ம் தான். நான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டர் டபுள் ஷாட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 100% கன்ஃபார்ம் கிடையாது. வேணா வந்து இத்து போன பவரோட வேணா எதனா ஒரு டபுள் ஷாட் கொடுப்பானுங்க. இந்தமாரி பவர்ஃபுல்லெல்லாம் உடனேலாம் கொடுத்துட மாட்டானுங்க. அதில் கொடுக்க போகிற மெயினான கன் ஸ்கின்னே வந்து பவர் அந்த அளவுலாம் கொடுக்கல. டபுள் மூமெண்ட் ஸ்பீடே சிங்கிள் வந்து ஆர்மல் பெடிஸ்டேஷன் தான் கொடுக்குறானுங்க. M249 சொல்லிட்டு ஒரு கன் ஸ்கின்னும் வருது. இது ஒரு ரிங் ஈவெண்ட்டாக தான் கொடுக்க போகிறானுங்க. இந்த மாரி தான் வரப்போகுது, நீங்கள் பார்க்குற மாரி தான் வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெய்லர் கிடச்சிருக்கு. இதை நைட் ஆஃப் த டிவிஷ் அதுமாரி சொல்லிட்டு டார்க்னஸ் சொல்லிட்டு இந்த மாரி தான் கிடச்சிருக்கு. இந்தமாரி தான் இருக்க போகுது லாபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி தான் ஓப்பன் பண்ணுறமே இருக்கும். நீங்கள் டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது இதுமாரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது என்ன எப்போ போல தான் கொடுத்துருக்கானுங்க, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. கீழே பார்த்தீங்கன்னா லைட் அப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இதுமாரி விளக்கெலாம் எரியும். ஓகே, இதுமாரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து பண்டில்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது கூடிய அவதார்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டோக்கன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீங்கள் வந்து 3 வந்து விளக்கு எரிஞ்சால் தான் 1 கம்ப்ளீட் பண்ணுற மாரி இருக்கும். அதுதான் இதில் குறிப்பிட்டு காட்டுறானுங்க. அப்புறம் வந்து வாய்ஸ் பேக்கு, அவதார்ஸு, அப்புறம் இந்த ஃபீமேல் பண்டில் தான் மெயினாக கொடுக்க போகிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமா இந்தமாரி வந்து கொடுக்க போகிறானுங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஸ்டர் பண்டெலாம் எடுக்கிறப்போ ஒரு மாதிரியா வரைகிற மாரி சொல்லுவானுங்க, ஞாபகம் இருக்கா? அந்தமாரி நீங்கள் இதுமாரி வரைகிற மூலயமா பர்சன்டேஜ் வந்து கம்மியாகி கொடுக்கும். நீங்கள் கம்மியாக கொடுக்குற மூலயமா நீங்கள் வந்து அந்த பண்டில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதை தான் சொல்ல வரானுங்க இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டார்க்னஸ் நவுன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டாக வரப்போகுது. இதுதான் தீபாவளியான ஈவெண்ட்டு. நான் ஃபுல்லாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் தீபாவளியை பற்றி. சரி வாங்க மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். இதுதான் OB51க்கான நியூ கேரக்டர் ஸ்கில்லு. இது இப்படி தான் இருக்க போகுது. லுக்கெலாம் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இவன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் பேர் வந்து நீரோ. இது வந்து 100% கன்ஃபார்மாக தான் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படின்னா அந்த பவர் நீங்கள் இந்த பவர் வந்து ஆக்டிவ் பண்ணுறப்ப எனிமையால் க்ளோவால் போட முடியாது. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். க்ளோவால் போடவே முடியாது. இது வந்து BR ஆடுறவங்க நல்ல ஒரு இது தான் நான் சொல்லுவேன். இதுமாரி லாஸ்ட் டைம்லாம் வந்து அவனுக்கு க்ளோவால் போகிற டைம்லாம் அவனால் சுத்தமாக க்ளோவாலே போட முடியாது. இதுதான் அதோட பவரு. இந்த கேரக்டர் எத்தனாம் தேதி ப்ரோ வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்டோபர் 28ஆம் தேதி தான் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அஃபிஷியல் அப்டேட்டாக கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, அடுத்த இதை பற்றி பார்ப்போம். ஏஞ்சலைட் பேண்ட் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இது ஒரு பேண்ட் ரிட்டர்ன் ஆகுதுன்னா இப்போ எல்லா பேண்ட்டும் தான் ரிட்டர்ன் கொடுப்பானுங்க. நல்லா சம்பாதிக்கணும்னு என்னெல்லாம் பண்ணுறானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, இது வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்கானுங்க. இது சரியான டேட்டு தான் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. டேட்டு கிடைச்சா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. முன்னாடியே போட்டிருப்பேன் OB51க்கான எவன்னு சொல்லிட்டு M16 சொல்லிட்டு, அது ஃபேக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு லுக் வைஸ் கிடச்சிருக்கு. அது நீங்களே பாருங்கள். இப்படி தான் இருக்க போகுது M60. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். லுக் வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் ஒரு M60 பிளேயராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ என்னதான் இருந்தாலும் ஃபயர் M60 மாரி வராது ப்ரோ சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது என்னன்னு சொல்லிங்கன்னா, OB51க்கான வெப்பன் ஸ்கின் எல்லாம் என்னென்ன கிடச்சிருக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, MP40 வந்து இல்லை, அதேமாதிரி டபுள் ஷாட்டுக்கான ஸ்கின்னும் இல்லை. எப்போ போல நார்மலாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. மேகு, அப்புறம் வந்து AC18 சொல்லிட்டு அந்த கன்று, MP5, அப்புறம் பார்த்திங்கன்னா வெக்டாரு, ஃபேமஸ்ஸு, ஸ்கேரு, எக்ஸமைட்டு, அப்புறம் ஃபிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் M10க்கான ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க, ட்ரோகனு, அப்புறம் வந்து P90, CS ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்களா ஏதோ ஒரு கன்று, அது வந்து மென்ஷன் பண்ணல. அப்புறம் உட்பிக்கரு, அப்புறம் M24 இதுன்னா கன்று மறந்துச்சு விடுங்க, M15 கன்று, அப்புறம் M60 கன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா பராங்கான ஸ்கின்னே ஒரு 4 கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் வந்து மேகு, அப்புறம் அதை ஆல்ரெடி சொன்னது தான் ஃபுல்லாகவே. சரி அடுத்தது இதை பார்ப்போம். OB51க்கான பண்டில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைட் மேரி சொல்லிட்டு ஒரு பண்டில் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஸ்வீட் ட்ரீம் பண்டிலு, அப்புறம் ட்ரீம் கிட்டி பண்டில் சொல்லிட்டு நிறைய கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் லிட்டில் ரெட்டு பண்டிலு, அதுமாரி சொல்லிட்டு க்யூட்டு ஸ்டார் பண்டிலு, அதுமாரி நிறைய கொடுத்து வச்சுருக்கானுங்க. லாவா பண்டில், அதுமாரி நிறைய இருக்குது. இந்த பேர் படிக்கிறத விட
நிறைய பேருக்கு பிக்சராக காட்டினா தான் பிடிக்கும். நான் பிக்சராக வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே, அடுத்த இதை பற்றி பார்ப்போம். அடுத்த இதுன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சோல் லேண்டு மூவியை பற்றி தான் பார்ப்போம். அந்த லேடி பண்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சோல் லேண்டோட என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு என்ட்ரி அமௌண்ட் இருக்குது. என்ட்ரி அமௌண்ட்னா அந்த அரைவலி அமௌண்ட்டு இப்படி தான் இருக்கும். அரைவலி அமௌண்ட்டு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. அதை வச்சே க்ரியேட் பண்ணி ஒரு அமௌண்ட் மேற்கு பண்ணியிருக்கானுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்து ஓகே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் ஒன்று காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஒரு அமௌண்ட் தான் சொல்லியிருந்தேன். இந்த 2 அமௌண்ட்டும் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த 2 அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ஒரு அரைவலி அமௌண்ட்டே செஞ்சுருக்கானுங்க. இதெல்லாம் ஓஹோலாம் சொல்ல முடியாது, ஓகே ஓரளவு. இருங்க இந்த 2 அமௌண்ட்டு பார்த்தீங்களா, இருங்க அந்த 2 அமௌண்ட்டு நான் வைக்கிறேன். அந்த அரைவலி அமௌண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது இந்த அரைவலி அமௌண்ட்டு? அதான் நான் சொன்னேன் 2 கம்பைன் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மேக் ஸ்கின்னு வரப்போகுது. இந்த மேக் சும்மாவே நல்லா அடிக்கும். இதில் வேறு ஸ்கின்னே வேறு கொடுக்குறானுங்க. ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வேறு வந்து டபுள் வேறு கொடுக்குறானுங்க. அப்புறம் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுற்றி இது எப்படி கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். இருங்க கையில் வைக்கிறப்ப எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சரி அதை விடுங்க. இந்த ஒரு பண்டில் தான் வந்து மெயின் பண்டிலாக கொடுக்க போகிறானுங்க. இந்த மெயின் பண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இதுவும் ஒரு ஓகே தான் பண்ணியிருக்கானுங்க. ஓலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ப்ரோ இந்த பண்டிலுக்கு ப்ரோ அந்த அளவு ஒர்த்து கொடுத்து டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கணுமா சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான் நான் சொல்லுவேன். இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் நான் ஓகே சொல்லுவேன். இந்த பண்டிலுக்கு வேணால் நீங்கள் வந்து லைட்டாக செலவு பண்ணுங்கள். அந்த பண்டில்லாம் ஒர்த்து கிடையாது. நீங்கள் வந்து உங்ககிட்ட என்கிட்ட காசு அதிகமாக இருக்குது ப்ரோ நான் போடுவேன் ப்ரோன்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து போடுங்க தாராளமாக. ஆனால் அந்த காசு எப்படி வருதுன்னு யோசிச்சு நீங்கள் போடுங்க, அதை தான் நான் சொல்லுவேன். சரி விடுங்க, நான் அடுத்த இதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் தான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பெண்டிங் பண்டில் நீங்களே பேர் படித்தா உங்களுக்கே தெரியும், சோல் லேண்டுன்னு சொல்லி இருக்குது. இந்த ஃபீமேல் பண்டில் இப்படி தான் வரப்போகுது. இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் கிளைம் பண்ணுற மூலியமாக இந்தமாரி தான் கொடுப்பானுங்க. இது எந்தமாரி ஈவெண்ட்டில் வரப்போகுது சொல்லி கேட்டிங்கன்னா இருங்க, இது அதர் சர்வர்லாம் இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க. இந்தமாரி இது இன்னொரு சர்வர் நான் பார்த்துருந்தேன். அதில் எப்படி கொடுத்துருக்கானுங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர்னு சொல்லிட்டு இந்தமாரி ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தானுங்க. சரி ஓகே இதை விடுங்க. ப்ரோ இந்த பண்டிலாச்சும் ஒருத்தா ப்ரோ நான் எடுக்கலாமா ப்ரோ சொல்லி கேட்டிங்கன்னா இது எடுங்க, நான் இது ஓகே தான் சொல்லுவேன். நீங்கள் இந்த ஃபீமேல் பண்டு போட்டு ஆடினா மட்டும் எடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு சுத்தமாக ஃபீமேல் பண்டில் பிடிக்காது, கலெக்ஷனுக்கு தான் எடுக்க போகிறேன்னா எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மைடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய் பாய்.